வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் ரூபாய் 16 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை வழக்கில் சிறையில் உள்ள குற்றவாளியின் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் வைத்திருந்த வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் உள்ள நலாகுளத்தில் டன் கணக்கில் செத்து மிதந்த மீன்களை 2வது நாளாக அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் ரூபாய் 16 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அம்பாள் நகரை சார்ந்தவர் தாட்சாயினி. இவர் பொருட்கள் வாங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ரூபாய் 16,37,000 ஆன்லைன் மூலமாக செலுத்தினார். ஆனால் அவர் அனுப்பிய பணம் தங்கள் கணக்கிற்கு வரவில்லை என்று தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தாட்சாயினி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதேபோல ஆன்லைனில் பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக கூறி வினிதாவிடம் ரூபாய் 43,000, மிஸ்டாவி என்பவரிடம் ரூபாய் 89,000, புனிதவள்ளி ரூபாய் 85,000, ராஜராஜன் ரூபாய் 54,000 மற்றும் காரைக்காலை சார்ந்த ராமச்சந்திரன் ரூபாய் 43,000 மோசடி செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை வழக்கில் சிறையில் உள்ள குற்றவாளியின் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் பெரியார் நகரை சார்ந்த ருத்ரேஷ், வயது 25, கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் பட்டப்பகலில் தாய் தங்கை கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் எழில் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே ருத்ரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியில் உள்ள எழிலின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசி தாக்கினர். இதில் வீட்டின் கதவு சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உருளையன்பேட்டை போலீசார் வீட்டின் முன்பு சிதறி கிடந்த துகள்களை சேகரித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் வைத்திருந்த வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையிலான போலீசார் திருபுவனை பகுதியில் நேற்றிரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி சாலையோரம் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டது. அவர் ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஜெய் புஷ்ணனிஷா என்பதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் உள்ள நலாகுளத்தில் டன் கணக்கில் செத்து மிதந்த மீன்களை 2வது நாளாக அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நலாகுளம் உள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் குளத்தில் உள்ள நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனிடையே கடந்த ஒரு வாரமாக ஏனாமில் கடும் வெயில் இருந்து வந்த நிலையில் நேற்று காலை புயல் சின்னம் காரணமாக வெயில் வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசியது. திடீரென சீதோஷ்ண நிலை மாறியதால் நலாகுளத்தில் ஆக்சிஜன் குறைந்து ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுப்பணித்துறையினர் விரைந்து வந்து உள்ளூர் மீனவர்களை கொண்டு இறந்த மீன்களை உடனடியாக அகற்றினார்கள். 2 டிராக்டர்களில் அவை அகற்றப்பட்டன. இறந்த மீன்களை அகற்றும் பணி 2வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. அக்குளத்தில் உள்ள நீர் குடிநீருக்கு பயன்படுத்துவதால் உடனடியாக சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில்
புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு 4 பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்படுகின்றன. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி கடலூர் இடையே தினமும் 4 பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்பட உள்ளதாகவும் பயண கட்டணம் ரூபாய் 20 என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 5 மணிக்கு முதல் பேருந்து புறப்படும். அடுத்து ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி செல்லும். இதேபோல கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 30 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து புறப்படும். இந்த பேருந்துகள் புதுச்சேரியிலிருந்து கடலூர் 32 நடையும், கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 32 நடையும் இயக்கப்பட உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என்று அண்ணாமலையின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது, ஜெயலலிதா அம்மையார் தீவிர இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் என்றும் அதிக கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும் பல கோவில்களை புனரமைத்ததாகவும், எனவே அவர் தீவிர இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் என்றும் தெரிவித்தார். திருவள்ளுவரை உலக அளவில் எடுத்து சென்றது பாஜக கட்சி என்றும் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்க உள்ளதாகவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் விழா 24/5/2024 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் முதுநிலை பொது மேலாளர் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் ஏஐ கிளவுட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான உயர் திரு மா தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் திரு தா ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். மற்றும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் S மலர்கண் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார். மேலும் 2023-2024 கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்காணலில் 850க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் டிசிஎஸ், சிடிஎஸ், சோஹா, வேடாஃபோன், ஹக்விசார் போன்ற 90க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். நிறுவனங்களில் மாணவர்களுக்கு 3 லட்சம் முதல் 12 லட்சம் வரை சம்பளம் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு மைய டீன் முனைவர் NSN கைலாசம் அவர்கள் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள், வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் விவரங்கள் மற்றும் இக்கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளை பற்றி விவரித்தார். தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு மா தனசேகரன் அவர்கள் தமது உரையில் டிசிஎஸ் நிறுவனம் 2006ஆம் ஆண்டு முதல் கல்லூரிக்கு உறுதுணையாக இருந்து வருவதாகவும் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை பணியில் அமர்த்தி இருப்பதாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மாணவர்கள் பன்முக திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் பெற்றோருக்கு உண்மையாகவும் சமுதாயத்திற்கு உதவி செய்யும் மனப்பாங்கும் வேண்டுமென்றும் கூறினார். பொருளாளர் திரு தா ராஜராஜன் அவர்கள் தமது சிறப்புரையில், பணி ஆணை பெற்ற நீங்கள் அனைவரும் வேலை பார்க்கும் பொழுது நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கும் நம்பிக்கைக்கும் பாடுபட வேண்டுமென்றும் 8 மணி நேரம் ஈடுபாட்டின் பணி செய்து மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டுமென்றும் கூறினார். கல்லூரியின் இயக்குனர் தனது வரவேற்புரையில் கல்லூரியின் பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், வருகின்ற கல்வியாண்டு 2024-2025 வளாக நேர்காணலை எதிர்நோக்க இருக்கின்ற மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் தருணமாகவும் அமைந்திருப்பதாகவும்,
இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தலைமை விருந்தினர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் தனது உரையில் மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்கவும், புதிய மென்பொருட்களை கையாளும் திறமையுடன் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றும் பொழுது உயர் பதவியினை பெற முடியும் என்றும், மேலும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடனும் உடல் திறன் உடையவர்களாகவும் சமுதாய உயர்விற்கான சிந்தனையுடனும் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலம் பொறியியல் கல்லூரி, மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரிகளின் வேலைவாய்ப்பு மையத்தின் அதிகாரிகள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு மையத்தின் பயிற்சி அதிகாரி முனைவர் ஜே. மதுசூதனன் அவர்கள் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியை வேலைவாய்ப்பு மையம் ஏற்பாடு செய்திருந்தது. விழுப்புரத்தில் தொடரும் திமுக அமைச்சர்கள் பொன்முடி மஸ்தான் கும்மிடிப்பிடி சண்டை, பேனர் கிழிப்பால் திண்டிவனத்தில் சலசலப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவில் வடக்கு தெற்கு என 2 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு மாவட்டத்தில் பொன்முடி அமைச்சராக பதவியேற்று அப்பகுதியை அவரது கட்டுப்பாட்டிற்குள்ளும், வடக்கு மாவட்டத்தை அமைச்சர் மஸ்தான் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்திருக்கிறார்கள். அவ்வப்போது தெற்கு மாவட்டத்திற்குள் வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மஸ்தான் தனது செல்வாக்கை நிலைநிறுத்த முயற்சி செய்வதும், அதேபோல வடக்கு மாவட்டத்தில் பொன்முடி ஆதரவாளர்களும் மஸ்தானின் எதிர்கோஷியினரும் அமைச்சர் மஸ்தான் புகைப்படங்களை தவிர்த்து அமைச்சர் பொன்முடியின் புகைப்படங்களுடன் கூடிய பேனர்களை வைப்பதுமின்றி கோஷ்டி அரசியல் செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே அமைச்சர் பொன்முடியின் தீவிர ஆதரவாளரான மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா வைத்த பேனரை அமைச்சர் மஸ்தான் தரப்பினர் கிழித்ததாக புகார் எழுந்தது. அதேபோல கடந்த சில தினங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மஸ்தானிடமிருந்து அமைச்சர் பொன்முடி மைக்கை பிடுங்கி பரபரப்பை ஏற்படுத்தினார். இவ்வாறாக தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர்கள் பொன்முடி, மஸ்தான் ஆகியோரின் கோஷ்டி பூசலும் கும்மிடிப்பிடி சண்டையும் நடைபெறுவது வாடிக்கையான ஒன்றாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் RS பிள்ளை வீதி சந்திப்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் பொன்முடியின் தீவிர ஆதரவாளரான 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் இளங்கோவன், ரேணுகா தரப்பில் 2 இடங்களில் அமைச்சர் மஸ்தான் புகைப்படத்தை சிறிய அளவிலும், அமைச்சர் பொன்முடியின் புகைப்படத்தை பெரிய அளவிலும் போட்டு பேனர் வைக்கப்பட்டது. இந்த பேனரை அகற்ற திண்டிவனம் போலீசார் மூலம் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஆனால் திண்டிவனம் நகரம் முழுவதும் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எவ்வித அனுமதியும் முன் அறிவிப்புமின்றி பேனர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு மட்டும் எவ்வாறு போலீசார் அனுமதி அளித்தனர்? அந்த பேனர்கள் அத்தனையும் எடுத்துவிட்டு இந்த பேனரை அகற்றவும், மேலும் அமைச்சர் பொன்முடியின் புகைப்படம் பேனரில் இருப்பதால் தான் அவற்றை அகற்ற போலீசார் அறிவுறுத்துவதாக நகரமன்ற உறுப்பினர் ரேணுகா இளங்கோவன் தரப்பில் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததை அடுத்து அந்த பேனரை அகற்ற வலியுறுத்துவதை போலீசார் கைவிட்டனர். இந்நிலையில் நேற்றிரவு யாரோ சிலர் பொன்முடியின் புகைப்படம் இருந்த பேனர் கிழிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பொன்முடியின் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேனர் கிழிப்பு சம்பவம் குறித்து முறைப்படி புகார் அளிக்க வலியுறுத்தியதன் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் ஆதரவாளர்கள் நகரமன்ற உறுப்பினர் ரேணுகா இளங்கோவன் தலைமையில் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொன்முடி ஆதரவாளர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனம் நகரம் முழுவதும் அதிக அளவிலான பேனர்கள் வைப்பதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் திண்டிவனத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. வீமனவெளி பகுதியில் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மழலையர் பள்ளியை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி சாலை வீமனவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பிளே ஸ்கூல், நர்சரி, டே கேர் பள்ளியின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு
விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் நிறுவனர் உமா சசி ஆகியோரிடம் பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக பிரமுகர் முகமது யூனிஸ், தொழிலதிபர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் இப்பள்ளியில் தற்போது குறைந்த கட்டணத்தில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் பள்ளி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை இயங்கும் என்றும் மழலையர் பள்ளியின் நிறுவனர் தெரிவித்தார். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு குறைந்த கட்டணத்தில் சேர்க்கை நடைபெற்று வருவதாக மழலையர் பள்ளியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர்கள் உமா சசி ஆகியோர் இன்முகத்தோடு வரவேற்றனர். இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. கடந்த 2001ஆம் ஆண்டு பிப்ரவரியில் புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திரா காந்தி அரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 7 கோடி செலவில் 400 மீட்டர் செயற்கை தடகள ஓடுபாதை அமைக்க அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சிந்தட்டிக் ஓட்டும் பணிக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து சிந்தட்டிக் டிராக் லேயர் கொண்டு வரப்பட்டது. ஆமை வேகத்தில் இப்பணி நடந்து வந்தது. ஒரு வழியாக அனைத்து பணிகளும் முடிந்து விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணிக்காமல் வீணாகி வந்த நிலையில் தற்போது சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளை கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக மைதானத்தில் கிராஸ் பணியும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஏம்பலம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பக்காசூரனுக்கு சோறு போடுதல், திரௌபதி அர்ஜுனன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி, கோட்டை வளைத்தல் நிகழ்வு ஆகியன நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் ஏம்பலம் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர். மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.